இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளிகளை செய்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று என்ன வேண்டும்? 3 ஆண்டுகள் கழித்து உச்ச நீதிமன்றம் அந்த பெட்டியெல்லாம் திருப்பி கொண்டான்னு சொல்றாங்க. அவ்வளவு பெட்டியும் கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்கல. தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்னாடி திருப்பி என்றாங்க. என்னன்னா தேர்தல் முடிவுகளே வேறு விதமாக மாறுகின்றன. இந்தியாவுல 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தரும் செய்தி. இது உச்ச நீதிமன்றத்தை வச்சு எண்ணி இருக்கிறாங்க. எண்ணி நீதிபதியே மிரண்டாரு, அரண்டு போயிட்டாரு. என்ன ஐயோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அவர் ஜெயிச்சாரு, நீங்க பார்த்தா இவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீதிபதிகள் ஆடி போய் நிற்கிறார்கள். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளிகளை செய்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று என்ன வேண்டும்? இது குறித்து நேற்று செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். தேர்தல் ஆணையர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தேர்தல் ஆணையர் சொல்ற பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ரோ ப்ளீஸ், நீங்க கேளுப்பா தம்பி, நீங்க கேளுங்க. எந்த கேள்விக்கும் நேரடியான பதில் இல்லை. Prashant from Asianet News. As you know, after Rahul Gandhi's press conference, there are many issues coming up from different states, including states like Kerala. Will you initiate an inquiry into all these allegations which are coming from different states? Next. சார் என்ன சார் இது எந்த மீடியாலையும் நாங்க பார்க்கலையே சார். எஸ், மீடியாவில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அநியாயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும், சொல்லணும் சொந்தங்க.